Good evening, students. I plus 2j plus k மற்றும் I plus 3j plus 4k என்ற வெக்டர்கள் உள்ள தளத்திற்கு செங்குத்தாகவும் எண்ணளவு 10√3 உடைய அலகு வெக்டரை காண்க. Find the vectors of magnitude 10√3 perpendicular to the plane which contains the vectors I plus 2j plus k and I plus 3j plus 4k. Exercise 8.4 அதுல third sum. Find the vectors னு சொல்லியிருக்காங்க. வெக்டர்னு சொல்ல vectors with magnitude எவ்வளவு 10√3 and perpendicular to the plane which contains these two vectors னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ற இரண்டு வெக்டர்களை கொண்ட தளத்திற்கு செங்குத்தாக 10√3 அலகு உடைய வெக்டர்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு வெக்டர் ஒரு தளத்துல இருக்குதுன்னா அந்த ரெண்டுக்கும் செங்குத்தா இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும், n கேப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஓகேவா? சப்போஸ் இது வந்து வெக்டர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை வந்து வெக்டர் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n கேப் அப்படிங்கிற ஒரு வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். n கேப்ங்கிறது என்ன? ஏவுக்கும் பிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர், யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பின்னு சொன்னோம். அப்போ ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இது என்னன்னா n கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? n கேப் வந்து ரெண்டு டைரக்ஷன் இருக்கும், ஒன்று பிளஸ் இப்படி போகும், இன்னொன்று ஆப்போசிட்ல மைனஸ் இப்படி வரும். ஸோ ரெண்டு டைரக்ஷன் இருக்கு. நல்ல வெக்டர்களை காண்க. நாம n கேப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை 10√3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அவ்வளவு அலகுகள் கொண்டான்னு சொல்லிக்கிறாங்க. ஓரலகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை 10√3 பெருக்கி ஆன்சர் எழுதிக்க வேண்டியதான். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா 10√3 n கேப் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 10√3 n கேப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ வெக்டர் ஏ வெக்டர் பி கொடுத்தாச்சு. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலாம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு வெக்டருக்கு எப்படி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது? டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே, அணிக்கோவை ஐ ஜே கே. ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏனுடைய கெழுக்கள் 1 2 1, இது வெக்டர் ஏல இருக்கு. அடுத்து வெக்டர் பியினுடைய கெழுக்கள் 1 3 4, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் பி 1 3 4. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா ஏ கிராஸ் பிங்கிற ஒரு வெக்டர் கிடைக்குது. சரியா? அப்போ ஐ கேப் இன்ட்டு, இப்போ ஐ கேப் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற நம்பரை எல்லாம் மறைச்சிக்கோ. அப்ப என்ன வருது? 8 மைனஸ் 3, 8 மைனஸ் 3 பிளஸ் மைனஸ், அப்ப இதுக்கு மைனஸ் ஜே இன்ட்டு, ஜே மறந்துரு, 1 இன்ட்டு 4 4, 1 இன்ட்டு 1 1, ரிவர்ஸ்ல போகும்போது மைனஸ் 1. அடுத்தது பிளஸ் கே இன்ட்டு, பிளஸ் கே கேப் இன்ட்டு, இப்ப கே கேப்பை மறைச்சிக்கலாம், 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2. 8 மைனஸ் 3 எவ்வளவு? 5. அப்போ 5i. 4 மைனஸ் 1 3, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் 3j. 3 மைனஸ் 2 1, 1 இன்ட்டு கே கே. இதுதான் என்னன்னா ஏ கிராஸ் பி. அடுத்து நமக்கு இன்னொன்று வேணும், என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ எவ்வளவு ஆச்சு? 25 பிளஸ் 10 எவ்வளவு? 35. தேர்ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 10√3 n கேப் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 10√3 n கேப் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 10√3 n கேப் ஈக்குவல் டு, இப்போ n கேப்க்கு என்ன ஃபார்முலா? 10√3 இன்ட்டு 10√3 இன்ட்டு n கேப், a cross b by modulus of a cross b. அதான் n cap ஃபார்முலா. அப்போ n cap a cross bங்கிறது எவ்வளவு? 5i minus 3j plus k divided by modulus of a cross b. Modulus of a cross bங்கிறது எவ்வளவு? root of 35. ஸோ இதான் வந்து என்னன்னா 10√3 n cap. இதுக்கெல்லாம் ஏதாவது கேன்சல் ஆகுதுன்னா கேன்சல் பண்ணி போடலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். வெக்டர்கள் அப்படின்னு கேட்டதுனால நீ முன்னாடி என்ன போட்டுக்க? பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்க. எதுக்காக இந்த பிளஸ் ஆர் மைனஸ்? ஃபைண்ட் தி வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த டைரக்ஷன் ஒன்று இருந்தால் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அதுக்காக அப்படி போட்டுக்கிறோம். அப்போ இது என்ன எழுதிக்கலாம்னா 10√3 டிவைடட் பை ரூட் ஆஃப் 35 இன்ட்டு 5i மைனஸ் 3j பிளஸ் கே
ஸோ இதான் வந்து வெக்டர். என்ன வெக்டர்? 10√3ங்கிற மேக்னிடியூட் இருக்கக்கூடிய வெக்டர். அது எதுக்கு பர்பண்டிகுலரா இருக்குது? ஏபி எந்த பிளேன்ல இருக்கோ, எந்த தளத்தில் இருக்குதோ அந்த தளத்திற்கு செங்குத்தாக 10√3 எண்ணளவு கொண்ட வெக்டர்கள். ஸோ இந்த வெக்டர் வித் மேக்னிடியூட், வெக்டர்ஸ் வித் மேக்னிடியூட் 10√3 perpendicular to the plane which contains vector A and vector B. இதான் என்னன்னா 8.4ல தேர்ட் சம். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 8.4ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். Exercise 8.4ல fourth sum. Vector A equal to I plus J plus K மற்றும் vector B equal to I plus 2J plus 3K எனில் A plus B மற்றும் A minus B ஆகியவற்றிற்கு தனித்தனியாக செங்குத்தாக உள்ள வெக்டர்களை காண்க. ஸோ எக்ஸசைஸ் 8.4 அதில் ஃபோர்த் சம். ஃபைண்ட் தி யூனிட் வெக்டர்ஸ் perpendicular to A plus B and A minus B. A plus B க்கும் A minus B க்கும் perpendicular இருக்கிற யூனிட் வெக்டர் கண்டுபிடி. A, B இந்த ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இரண்டு வெக்டர்களுக்கும் A plus B க்கும் A minus B க்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டரை காண்க. ஏவும் பியும் இவ்வளவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா A plus B அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் A plus B கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ A plus B னா ஏவையும் பியும் பிளஸ் பண்ணு. அப்போ I plus I எவ்வளவு? 2I. J plus 2J எவ்வளவு? 3J. K plus 3K எவ்வளவு? 4K. இது என்னன்னா A plus B. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A minus B கண்டுபிடிக்கணும். வெக்டர் ஏங்கிறது என்ன? I plus J plus K. அடுத்து மைனஸ் B. மைனஸ் பினா மைனஸ் ஆஃப் பின்னு அர்த்தம். இதுக்கு பிராக்கெட் போட்டு முன்னாடி மைனஸ் போட்டா இந்த மூணு நம்பருக்குமே மைனஸ் வரும். அப்போ மைனஸ் I மைனஸ் 2J மைனஸ் 3K. இந்த ஒரு மட்டும் மைனஸ் போட்டு மீதி ரெண்டு பிளஸ்ல எழுதக்கூடாது. மூணு நம்பருக்குமே மைனஸ் வரும். மைனஸ் ஆஃப் பி. கவனிங்க. A பிளஸ் பி A மைனஸ் பிக்கு செங்குத்தான ஓரலகு வெக்டரை காண்க. வெக்டர் A I பிளஸ் J பிளஸ் K. வெக்டர் பிங்கிறது I பிளஸ் 3 டைரக்டா ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்து டைரக்டா பிளஸ் பண்ணிடலாம். I பிளஸ் I J பிளஸ் 2J 3J K பிளஸ் 3K 4K அப்படின்னு எழுதிக்கலாம். பட் அடுத்து என்ன? A மைனஸ் பியை கண்டுபிடிக்கணும். இந்த A மைனஸ் பி கண்டுபிடிக்கும் போது நீங்க மைனஸ்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால நான் என்ன செய்யறேன்னா I பிளஸ் J பிளஸ் K அப்படியே ஏவை எழுதிக்கிட்டு மைனஸ் ஆஃப் பி. மைனஸ் ஆஃப் பினா இது மொத்தமா இந்த பிக்கு மொத்தமா மைனஸ். அப்போ மைனஸ் ஐ மைனஸ் போட்டு மீதி ரெண்டும் மறக்கக்கூடாது. ஸோ மொத்தமா மைனஸ் ஆஃப் பி வெக்டர்னா இந்த மூணு நம்பருக்குமே மைனஸால பெருக்கி இருக்கணும். மைனஸ் ஐ மைனஸ் 2J மைனஸ் 3K. அப்ப என்னதுன்னு பாரு, I மைனஸ் ஐ கேன்சல் ஆயிடுச்சு. J மைனஸ் 2J மைனஸ் J ஆயிடுச்சு. K மைனஸ் 3K எவ்வளவு வந்துச்சு? மைனஸ் 2Kன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த வெக்டரை வந்து நான் C அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த வெக்டர் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா Dன்னு வச்சுக்கிறேன். இதைய A மைனஸ் பியை வந்து Dன்னு வச்சுக்கிறேன். அப்ப A பிளஸ் பிக்கும் A மைனஸ் பிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர்னு சொன்னா எதுக்கும் செங்குத்தான வெக்டர்? சிக்கும் டிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர்னு அர்த்தம். அப்ப சிக்கும் டிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர், சிக்கும் டிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர்னா சிக்கும் டிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர்னா n கேப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்? C கிராஸ் D டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் C கிராஸ் D. கரெக்டா? சிக்கும் டிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர், யூனிட் வெக்டர் perpendicular to வெக்டர் C and வெக்டர் D னா n கேப் ஈக்குவல் டு C கிராஸ் D பை மாடுலஸ் ஆஃப் C கிராஸ் D அப்படின்னு வருது. இப்போ CD அதான் A பிளஸ் பி A மைனஸ் பி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது C கிராஸ் D கண்டுபிடிக்கலாம். C கிராஸ் Dங்கிறது ஒரு டிட்டர்மினன்ட் I J K அணிக்கோவை. Cல என்ன நம்பர் இருக்குன்னு பாரு. Cல என்ன நம்பர் இருக்கு? இதான் C 2 3 4 2 3 4. அடுத்தது Dல என்ன நம்பர் இருக்குன்னு பாரு. 0 -1 -2. இதான் C Dங்கிற வெக்டர்ல இருக்கு. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு I கேப் இன்ட்டு இப்போ எதை மறைச்சிக்கணும்? ஐயை மறைச்சிரு. அப்போ -6 இப்படி போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ என்னது? +4. அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ இதுக்கு -j இன்ட்டு
இதை மறைச்சிட்டீங்கன்னா 2 into 2 minus 4, 0 into everything 0. அடுத்தது plus k cap into minus 2. இதில் என்ன ஆயிருது 0 minus 2. அப்போ minus 6 plus 2ங்கிறது எவ்வளவு minus 2 I cap minus 4 இது ஒரு மைனஸ் இருக்குது அப்ப plus 4j minus 2k cap. இது என்னன்னா c cross d டிக்ளைன் c cross d அப்ப என்ன வருது minus 2i plus 4j minus 2k அப்படின்னு. Therefore modulus of c cross d equal to modulus of c cross d equal to modulus of c cross d की என்ன ஃபார்முலா root of x square plus y square plus z square x square plus y square plus z square அப்ப 20 root of 24 அப்படின்னு வருது. Therefore n cap நான் முதல்ல ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதி வச்சிருக்கேன் n cap தெரியுதா? So n cap என்ன ஃபார்முலா அப்போ c cross dy vector c cross dy c cross d vector minus 2i plus 4j minus 2k அப்போ minus 2i plus 4j minus 2k divided by c cross d னுடைய மாடுலஸ் எவ்வளவு root of 24. இது பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கலாம். ஒண்ணு இப்படி போச்சுன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதனால இரண்டு வெக்டர் இருக்கும். அதனால யூனிட் வெக்டர்ஸ் சொல்றதால நாம பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். சோ இத வந்து என்னன்னா a plus b க்கும் a minus b க்கும் சேர்க்கிறது. இத வந்து நீங்க cb அப்படி வெச்சீங்கன்னா நீங்க ஃபார்முலா இப்படி எழுதணும் n cap equal to a plus b க்கும் a minus b க்கும் சேர்க்கிறதுன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்ப a plus b cross a minus b divided by modulus of a plus b cross a minus b அப்படி எழுதி போடணும். ஓகேவா? இவ்வளவு பெருசு எழுதுறது கஷ்டமா இருக்கிறதுக்காக a plus b ன்னு வச்சுக்கோங்க, c ன்னு வச்சுக்கோங்க, a minus b d ன்னு வச்சுக்கோங்க. c க்கும் d க்கும் சேர்க்கறதால மாடல் வெக்டர் யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு c and d கண்டுபிடிக்கிறேன். அப்ப c cross d by modulus of c cross d. அப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சு அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வருது. இவ்வளவு பெருசு d பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் வேற சிங்கிள் வெக்டரை மாத்திட்டு போறோம். இதான் வந்து எக்சர்சைஸ் 8.4ல fourth sum. Next exercise 8.4ல fifth sum பார்க்கலாம். Exercise 8.4ல fifth problem I plus 2j plus 3k மற்றும் 3i minus 2j plus k ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. Find the area of the parallelogram having two adjacent sides as I plus 2j plus 3k and 3i minus 2j plus k. அதாவது 8.4ல fifth sum I plus 2j plus 3k 3i minus 2j plus k. மறைக்காதீங்க. I plus 2j plus 3k 3i minus 2j plus k என்ற வெக்டர்களை அண்மை பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்பளவை காண்க. Find the area of the parallelogram having the adjacent sides I plus 2j plus 3k and 3i minus 2j plus k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப கவனிங்க, முதல்ல இணைகரத்தினுடைய பரப்பு இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா இணைகரத்தினுடைய பரப்பு ஏரியா ஆஃப் parallelogram. இதுக்கு என்ன ஃபார்முலானா இணைகரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a cross b modulus of a cross b. இதான் வந்து என்னன்னா ஜியோமெட்ரிக்கல் மீனிங். அதாவது வெக்டர் a அப்படிங்கிறது ஒரு வெக்டரா இருக்குது, சரியா? வெக்டர் பிங்கிறது இன்னொரு வெக்டரா இருக்குது. இந்த ரெண்டு என்னன்னா ஒரு இரண்டு வெக்டர்கள் இந்த மாதிரி ரெண்டு சைஸ்ல இருக்குது. ஒன்று வந்து இப்படி இருக்கு அப்படின்னா a கிராஸ் பிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஏவையும் பியையும் ரெண்டு அட்ஜசன்ட் சைடு அண்மை பக்கங்களாக வச்சுக்கிட்டு ஒரு parallelogram ஒரு இணைகரத்தை கம்ப்ளீட் பண்ணு. ஸோ அப்போ இதுக்கு பேரலா இப்படி ஒன்று போடு, இதுக்கு பேரலா இப்படி ஒன்று போடு. இப்போ ஒரு parallelogram கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? இதனுடைய பரப்பளவு தான் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரியா?
இது ஒரு ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது இணைகரத்தினுடைய பரப்பு. ஏரியா ஆஃப் parallelogram இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வேர் ஏ அண்ட் பி ஆர் டூ அட்ஜசன்ட் சைட்ஸ், இரண்டு அண்மை பக்கங்கள். எதுக்கு? இணைகரத்துக்கு. நமக்கு இணைகரத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இதையே முக்கோணமா மாத்தினா, இப்ப இது ஒரு முக்கோணமா மாறிடுது இல்லையா? அப்போ இணைகரத்தினுடைய பரப்புல பாதி தான் என்னன்னா முக்கோணத்தினுடைய பரப்பு. அப்போ half modulus of a cross bங்கிறது என்னன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வேர் ஏ அண்ட் பி ஆர் டூ சைட்ஸ். அப்போ half modulus of a cross b என்பது முக்கோணத்தினுடைய பரப்பு. 1/2 வரலைன்னா அது எதனுடைய பரப்பு? இணைகரத்தின் பரப்பு. ஸோ half modulus of a cross b is the area of triangle. வெறும் a cross bங்கிறது ஏரியா ஆஃப் parallelogram. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்க. 1/2 வந்ததுன்னா முக்கோணம் ட்ரையாங்கிள், 1/2 வரல அப்படின்னா அது இணைகரம் parallelogram. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து வெக்டர் ஏ கொடுத்துருக்குறாங்க, இது வந்து வெக்டர் பி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே, அணிக்கோவை ஐ ஜே கே. ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் எழுது. என்னது? 1 2 3. அடுத்தது வெக்டர் பியில் என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் எழுது. என்னது? 3 -2 1. இப்போ இது என்ன செய்யணும்? நம்ம கிராஸ் பண்ணணும். சரியா? அப்போ this is equal to I into, இப்போ என்ன செய்யணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஐயை மறைச்சிரு. அப்போ 2 இப்படி போகும்போது -6 தான் +6 பிளஸ் மைனஸ், அப்போ மைனஸ் ஜே இன்ட்டு இதை மறைச்சிரு 1 -9. அடுத்தது பிளஸ் கே இன்ட்டு -4 -6 -4 -6. therefore 2 + 6 8 8i. 1 - 9 -8, இங்க ஒரு பிளஸ், அப்போ மைனஸ் இருக்கு எக்ஸ்ட்ராவா, அப்போ பிளஸ் 8j. -4 -6ங்கிறது -10 -10k. இது என்னன்னா ஏ கிராஸ் பி. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? இதுல இருந்து எதையாவது காமனா எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கலாம். இதுல இருந்து ஏதாவது காமனா எடுக்க முடியுதான்னு பாரு. என்ன எடுக்க முடியுது? 2 காமனா எடுத்துடலாம். அப்ப இது எவ்வளவு? 4i + 4j - 5k. சரியா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இதனுடைய எண் அளவு √(x² + y² + z²). எல்லாத்துலயும் 2 அப்படியே முன்னாடி இருக்கும். அப்போ 4² + 4² + 5². அப்போ this is equal to 32 37 37, அப்போ 57. அப்போ 2 × √57. இது என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்போ இணைகரத்தின் பரப்பு ஈக்குவல் டு ½ × மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ½ × மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, வெறும் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? this is equal to 2 × √57. இதான் வந்து இணைகரத்தினுடைய பரப்பு. இதே ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு முக்கோணத்தினுடைய பரப்புன்னு கேட்டிருந்தா எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 போட்டு 2 கேன்சல் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஸோ அதே சம்ல இணைகரத்தினுடைய பரப்பு அப்படின்னு சொன்னா இப்படி போட்டிருக்கிறோம். இதே கணக்குல முக்கோணத்தினுடைய பரப்புன்னு கேள்வி கேட்டிருந்தா என்ன செய்வீங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தா 1/2 எக்ஸ்ட்ராவா வரும். அப்போ 2 × √57, 2 கேன்சல் என்ன ஆயிரும்? √57 வந்திருக்கும். ஸோ இதே சம்ல இதே முக்கோணத்தினுடைய 2 பக்கங்கள்னு கணக்குல கொடுத்திருந்தானா இப்படி வரும். இணைகரம் கொடுத்ததுனால இப்படி வந்திருக்கு. சரியா? 2 × √57. ஸோ அதே வெக்டருக்கு முக்கோணத்திலையும் கண்டுபிடிக்கலாம், அதே ரெண்டு வெக்டர் வச்சுக்கிட்டு இணைகரத்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா இணைகரம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் வந்து எக்ஸசைஸ் 8.4ல வந்து 5th சம். அடுத்தது 8.4ல 6th சம். 8.4 எக்ஸசைஸில் 6th ப்ராப்ளம். கேபிட்டல் ஏ 3, -1, 2, கேபிட்டல் பி 1, -1, 3 மற்றும் கேபிட்டல் சி 4, -3, 1 ஆகியவற்றை உச்சி புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. So exercise 8.4ல 6th sum. Find the area of the triangle whose vertices are A, B, C னு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. A, B, C என்ற 3 புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட
முக்கோணத்தினுடைய பரப்பை காண்க. இதுதான் வந்து நமக்கு 6th சம். இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொன்னா ABC அப்படின்னு சொல்லி ஒரு முக்கோணம் இருக்கிறதா வச்சுக்குவோம். இந்த உச்சி புள்ளிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. பக்கங்களினுடைய வெக்டர்களை நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ 2 அண்மை பக்கங்கள் ஏபிங்கிறது ஒரு பக்கம், ஏசிங்கிறது ஒரு பக்கம் இல்லையா? ஏபி ஏசி. அப்ப நம்ம எந்த 2 வெக்டரை கண்டுபிடிக்கணும்? ஏபி வெக்டர், ஏசி வெக்டர். இந்த ரெண்டையும் முதல்ல கண்டுபிடிச்சோம்னா half இன்ட்டு முக்கோணத்தினுடைய பரப்புக்கு என்ன ஃபார்முலா? முக்கோணத்தினுடைய பரப்பு, ஸோ முக்கோணத்தின் பரப்பு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதுக்கு என்ன ஃபார்முலா? half of modulus of AB cross AC. Modulus of AB cross AC. இது ட்ரையாங்கிள்னு சொன்னதுனால 1/2 வருது. இணைகரம்னு சொல்லியிருந்தா 1/2 வராது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஏபி வெக்டரையும் ஏசி வெக்டரையும் கண்டுபிடிக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இதெல்லாம் வந்து நிலை வெக்டர்கள், பொசிஷன் வெக்டர்ஸ். கொடுத்ததெல்லாம் பொசிஷன் வெக்டர். அப்போ ஓஏ வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, ஓபி வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, ஓசி வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஓஏ வெக்டர்ங்கிறது என்னன்னா 3i கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 2k கேப். ஓபி வெக்டர்ங்கிறது என்னன்னா i கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 3k கேப். ஓசி வெக்டர்ங்கிறது என்னன்னா 4i கேப் மைனஸ் 3j கேப் பிளஸ் k கேப். ஸோ ஓஏ ஓபி ஓசிங்கிற 3 நிலை வெக்டர்கள் பொசிஷன் வெக்டர்ல கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஏபி வெக்டர் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஏபி வெக்டர்ங்கிறது என்னது? ஓபி மைனஸ் ஓஏ. இறுதி புள்ளியின் நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியின் நிலை வெக்டர். பொசிஷன் வெக்டர் ஆஃப் என் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட். பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஏபி வெக்டர். ஓபி வெக்டர் அப்படிங்கிறது என்னது? ஐ மைனஸ் ஜே மைனஸ் 3k. இதான் என்னது? ஏபி வெக்டர். அடுத்து மைனஸ் ஓஏ. மைனஸ் ஓஏன்னு சொன்னா இது மொத்தத்துக்கும் மைனஸ் ஆஃப். மனசுல வச்சுக்கோ, மொத்தத்துக்கும் மைனஸ் ஆஃப். அப்ப இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். அப்ப இங்க என்ன வருது? மைனஸ் 3i. இதோட மைனஸ் மறந்துட்டு இங்க பார்த்து கேனத்தனமா இப்படி மைனஸ் ஜேன்னு எழுதிட்டு போடாது. புரியுதா? அப்ப இதுக்கு மைனஸ்னா இதுக்கு என்ன வரும்? பிளஸ் ஜேன்னு வரும். பிளஸ் ஜே. இதுக்கு என்ன வரும்? மைனஸ் 2kன்னு வரும். இதை கடைசி வரல எழுதுற வரல ஞாபகத்துல வச்சுக்கிட்டே எழுதணும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு i மைனஸ் 3i மைனஸ் 2i மைனஸ் ஜே பிளஸ் ஜே கேன்சல். மைனஸ் 3k மைனஸ் 2k எவ்வளவு? மைனஸ் 5k. இதான் என்னது? ஏபி வெக்டர். அடுத்து இன்னொரு வெக்டர் நமக்கு என்ன வேணும்? ஏசி வெக்டர் வேணும். அப்ப ஏசி அப்படிங்கிற வெக்டரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏசி வெக்டர் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? ஓசி மைனஸ் ஓஏ அப்படின்னு எழுதலாம். ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓசி வெக்டர் இங்க இருக்கா? எவ்வளவு? 4i கேப் மைனஸ் 3j கேப் பிளஸ் k கேப் மைனஸ் ஓஏ. மைனஸ் ஓஏன்னு சொன்னா இந்த 3க்குமே மைனஸ் வரும், மறந்துடாத. அப்போ மைனஸ் 3i. இதுக்கு ஒரு மைனஸ் போட்ட என்ன வந்துருது? பிளஸ் ஜே. இதுக்கு ஒரு மைனஸ் போட்ட என்ன வந்துருது? மைனஸ் 2k. 4i மைனஸ் 3i எவ்வளவு? i. மைனஸ் 3j பிளஸ் ஜே எவ்வளவு? மைனஸ் 2j. பிளஸ் k மைனஸ் 2k எவ்வளவு? மைனஸ் k. இதான் என்னது? ஏசி வெக்டர். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இந்த ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி கிராஸ் ஏசி. அதை கண்டுபிடிக்கலாம். ஏபி கிராஸ் ஏசி ஈக்குவல் டு, அப்போ ஏபி கிராஸ் ஏசி ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே. ஃபர்ஸ்ட் ஏபி வெக்டருடைய நம்பர். ஏபி வெக்டருக்கு என்ன நம்பர்? மைனஸ் 2. ஜே இல்ல, 0. அப்புறமா தான் மைனஸ் 5. மைனஸ் 2 0 மைனஸ் 5. மைனஸ் 2 0 மைனஸ் 5. அடுத்தது ஏசி வெக்டர். ஏசி வெக்டர்ல 3 நம்பருமே இருக்குது. 1 மைனஸ் 2 மைனஸ் 1. 1 மைனஸ் 2 மைனஸ் 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் இன்ட்டு ஐயை மறந்துட்டீங்கன்னா 0. இப்படி போகும்போது பிளஸ் 10ன்னு வருது. அப்போ மைனஸ் 10. இதுக்கு மைனஸ் வரும். மைனஸ் ஜே இன்ட்டு இதை மறைச்சிட்டீங்கன்னா பிளஸ் 2. அடுத்து 1 இன்ட்டு மைனஸ் 5. அப்போ பிளஸ் 5. அடுத்தது பிளஸ் கே கேப் இன்ட்டு இப்போ இதை மறந்துரு 4 மைனஸ் 0. அப்போ 4. அப்போ மைனஸ் 10i. அடுத்து மைனஸ் 7j. அடுத்தது பிளஸ் 4k. இதான் என்னன்னா ஏபி கிராஸ் ஏசி. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடி. மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ் ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்
plus z square இல்லையா? அப்போ 49 plus 16 55 65 that is equal to square root of 165. Therefore முக்கோணம் ABC இன் பரப்பு area of triangle 1/2 into modulus of AB cross AC 165. ஸோ இதான் வந்து முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ஸோ இது ஒரு முக்கியமான சம்மு, நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏபி கிராஸ் ஏசி நான் ஒர்க் அவுட் பண்ணேன் இல்லையா, நீங்க வந்து பிசி கிராஸ் பிஏ வச்சு போட்டீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும், சிஏ கிராஸ் சிபி வச்சு போட்டீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ 3 பக்கத்துல எந்த 2 பக்கத்தை வேணாலும் வச்சு போட்டுக்கலாம், எந்த 2 பக்கத்தை வச்சு போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க யாராவது செக் பண்ணி பாருங்க. ஏபி கிராஸ் ஏசிக்குள்ள சிபி கிராஸ் சிஏவோ பிசி கிராஸ் பிஏவோ எந்த 2 வெக்டர் எப்படி கிராஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சந்தேகமா இருந்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து 8.4ல 6th சம். நெக்ஸ்ட் இதுல வந்து 7th சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.4ல 7th ப்ராப்ளம். முக்கோணம் ஏபிசியின் உச்சி புள்ளிகள் கேபிட்டல் ஏ கமா பி கமா சியின் நிலை வெக்டர்கள் முறையே ஸ்மால் வெக்டர் ஏ, வெக்டர் பி கமா வெக்டர் சி எனில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு 1/2 into modulus of A cross B plus B cross C plus C cross A என நிரூபித்து இதிலிருந்து கேபிட்டல் A, B, C ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனையை காண்க. ஒரு முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகள் இருக்குது இல்லையா, என்னது கேபிட்டல் ஏ பி சி இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துட்றாங்க. கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஓஏ வெக்டர்ங்கிறது வெக்டர் ஏன்னு சொல்லிடுறாங்க. இதனுடைய நிலை வெக்டர் ஓபி வெக்டர் வந்து பின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு இவ்வளவுன்னு சொல்லிட்டு இது ஒரு நேர்கோட்டில் அமைவதற்கான கட்டுப்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதான் வந்து 8.4ல 7th சம். 8.4ல 7. ஏ கமா பி கமா சி என்பன ஒரு முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகளின் நிலை வெக்டர்கள் எனில் அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு half of modulus A cross B, B cross C, C cross A என காட்டி இதிலிருந்து இவை ஒரு கோட்டில் அமைவதற்கான கட்டுப்பாட்டினை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் தி கண்டிஷன் ஃபார் த 3 points to be collinear அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். இப்போ நமக்கு போன சம்ல பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் 2 பக்கங்கள் ஏபி ஏசி, ஏபி ஏசி. இப்போ ஏபி வெக்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் சொல்லி எழுதிக்கலாம். ஓபி வெக்டர்ங்கிறது எவ்வளவு, பி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்ங்கிறது எவ்வளவு, ஏ வெக்டர். அடுத்தது ஏசி அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஏசி அதே மாதிரி என்னன்னு எழுதிக்கலாம், ஓசி மைனஸ் ஓஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓசி வெக்டர்ங்கிறது சி வெக்டர், ஓஏ வெக்டர்ங்கிறது ஏ வெக்டர். தேர்ஃபோர் முக்கோணத்தின் பரப்பு, இதனுடைய பரப்பு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ முக்கோணத்தின் பரப்பு, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ் ஏசி. இதான் வந்து முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. half இன்ட்டு modulus of AB cross AC. This is equal to 1/2 into modulus of AB vector. AB vector கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா, எவ்வளவு, B minus A அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கிராஸ் AC vector, AC vector என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், C minus A அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். This is equal to half of, இப்போ ஒன்னொன்னா கிராஸ் பண்றேன், B cross C, B cross C. கிராஸ் பண்ணும்போது கிராஸ்க்கு முன்னாடி இருந்த வெக்டர் கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிராஸ் முன்னாடியே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பி கிராஸ் சி, அடுத்து இங்க என்ன இருக்குது மைனஸ் பி கிராஸ் ஏ, மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. கிராஸ் முன்னாடி பி இருந்தா இங்கேயும் கிராஸ் முன்னாடி பி தான், மாற்றி போடக்கூடாது. அடுத்தது இங்க என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி, மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? இப்போ கவனி, திஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் பி கிராஸ் சி. இதை திருப்பி எழுதினோம்னா பி கிராஸ் ஏவை ஏ கிராஸ் பி திருப்பி ஒரு மைனஸ் வரும்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அப்போ முதல்லயே ஒரு மைனஸ் இருந்தது, அப்போ இது என்ன ஆயிருதுன்னா பிளஸ் ஏ கிராஸ் பின்னு மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த சி கிராஸ் ஏவை
இது ஏ கிராஸ் ஏ திருப்பி என்ன வந்துடும் பிளஸ்ன்னு வந்துடும் பிளஸ் சி கிராஸ் ஏ கிராஸ் ஏ ஒரு வெக்டர் அதே வெக்டரால கிராஸ் பண்ண என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தோம் ஜீரோ வெக்டர் ஆயிரும் சொல்லி பார்த்தோம் ஏன் இரண்டு வெக்டர்கள் இணை எனில் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ கிராஸ் பி முதல்ல எழுதிக்கிறேன் ஏ கிராஸ் பி அடுத்து இது எழுதிக்கிறேன் பிளஸ் பி கிராஸ் சி அடுத்தது சி கிராஸ் ஏ எழுதிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு ரிசல்ட் இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க என்னது half of modulus of a cross b plus b cross c plus c cross a அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு இதுதான் என்னன்னா முக்கோணத்தினுடைய பரப்பளவு அடுத்தது ஒன்று கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இந்த மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான கட்டுப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் த 3 points to lie on the same line to be collinear அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நம்ம இங்க கவனிங்க இப்ப ஏ பி சி அப்படிங்கிற முக்கோணம் இருக்கு இல்லையா இது மாதிரி ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா ஏ பி சி இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு ½ BH இது என்னது முக்கோணத்தினுடைய பரப்பளவு ½ BH இது என்னது பேஸ் இது என்னது ஹைட் இது என்னது ஹைட் எதிர்பக்க உச்சி புள்ளியிலிருந்து இதுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு ஆல்டிடியூட் ½ BH இந்த சிங்கிற புள்ளி இந்த இடத்துல வந்து கொஞ்சமா கீழே விழுந்துகிட்டு இருக்குது கீழே விழுது இந்த சி வந்து கொஞ்சமா மூவ் ஆகி இங்க வருது இங்க வருது இங்க வருது இங்க வருது இங்க வருது இங்க வருது இப்படி வந்துகிட்டே இருக்குது இந்த ஹைட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ முக்கோணமும் சின்னதாயிட்டே வருது பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே வருது சரியா ஒரு ஸ்டேஜில் சிங்கிற புள்ளி வந்து கீழேயே விழுந்துருச்சு ஏபி மேலேயே கீழே விழுந்துருச்சு ஓகேவா இங்க இருந்தது சி வந்து எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி இங்க வந்து விழுந்துருச்சு அப்ப என்ன ஆயிடுச்சு மூணு புள்ளி எப்படி இருக்குது ஒரே நேர்கோட்டின் மீது இருக்குதா அப்படி இருக்கும்போது இந்த ஹைட் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு அப்ப இதுல ஹைட் ஜீரோ ஆனா இந்த ஃபார்முலா மொத்தமா என்ன இருக்குது ஜீரோ ஆயிடுச்சு அப்போ ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பு ஜீரோவா இருக்கும்போது மூணு புள்ளியும் எப்படி இருக்குது ஒரே நேர்கோட்டின் மீது உள்ளது இந்த 3 points லை ஆன் தி சேம் லைன் அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஈக்குவல் டு என்ன ஆயிருது ஜீரோ அப்படின்னு வந்துருது சரியா அப்போ ஏ கமா பி கமா சி ஆர் கொலீனியர் அப்படின்னா என்பன நேர்கோட்டில் அமைந்தால் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் சரியா ஸோ ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் என்ன ஆயிரணும் முக்கோணத்தினுடைய பரப்பு என்ன ஆயிருது ஜீரோ ஆயிரும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜீரோ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முதல்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 1/2 இன்ட்டு இது மாதிரி இங்க இருப்பார் 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி பிளஸ் பி கிராஸ் சி பிளஸ் சி கிராஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ஜீரோ ஆகுதுன்னு சொன்னா இந்த 2 வச்சுக்கு அந்த பக்கம் போனா 2 இன்ட்டு ஜீரோவும் ஜீரோ ஆயிருது அப்ப என்ன வந்துருது மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி பிளஸ் பி கிராஸ் சி பிளஸ் சி கிராஸ் ஏ இது என்ன இருக்குது ஜீரோ ஆயிருக்குது அப்போ உள்ள இருக்கிறது ஒரு வெக்டர் அந்த வெக்டர்னுடைய மாடுலஸ் ஜீரோ ஆகுதுன்னு சொன்னா உள்ள இருக்கிற வெக்டர் என்ன வெக்டர்னு அர்த்தம் ஜீரோ வெக்டர்னு அர்த்தம் இதனுடைய மாடுலஸ் ஜீரோ ஆகுதுன்னு சொன்னா இந்த வெக்டர் என்ன வெக்டரா இருக்கும் இதுதான் வெக்டர் எந்த வெக்டர் ஏ கிராஸ் பி பிளஸ் பி கிராஸ் சி பிளஸ் சி கிராஸ் ஏ அப்படிங்கிற வெக்டர் என்ன வெக்டரா மாறி இருந்திருக்கும் ஜீரோ வெக்டரா இருந்திருந்தா தான் அதனுடைய மாடுலஸ் என்ன இருக்கும் ஜீரோ ஆயிருக்கும் அப்போ ஏ கிராஸ் பி பிளஸ் பி கிராஸ் சி பிளஸ் சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர் ஏன்னா இப்போ மாடுலஸ் போடல அதனால அந்த பக்கம் என்ன போட்டுக்கணும் வெக்டர் போட்டுக்கணும் மாடுலஸை எடுத்திருக்கிறேன் அப்போ அந்த வெக்டர் மாடுலஸ்குள்ள இருந்த வெக்டர் என்ன வெக்டரா இருந்திருக்குன்னு அர்த்தம் ஜீரோ வெக்டரா இருந்திருக்குன்னு அர்த்தம் இதுதான் ஒரே கோட்டில் அமைவதற்கான கட்டுப்பாடு இது ஒரு தீரம் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இதை வந்து பார்த்துக்கணும் இது ஒரு முக்கியமான சம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா இதுலயே 8th ப்ராப்ளம் பார்க்கலாம் சம் நம்பர் 8 யாருப்பா படிக்கிறீங்க எக்ஸசைஸ் 8.4ல 8th ப்ராப்ளம் எந்த ஒரு வெக்டர் ஏவுக்கும் மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ கிராஸ் ஐ கேப் ஹோல் ஸ்கொயர் plus modulus of a cross j whole square plus modulus of a cross
k whole square equal to 2 into modulus of a square என நிரூபிக்க. Modulus of a cross I whole square plus modulus of a cross j whole square plus modulus of a cross k whole square equal to 2 times modulus of a the whole square. எந்த வெக்டர் a எடுக்கிறியோ அந்த வெக்டருடைய 2 into வெக்டர் modulus of a square அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடலாம். என்ன அப்படின்னு சொன்னா டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? திசை கொசைன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? திசை கொசைன்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். டிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த டிசி என்ன சொல்லுது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி 3 ஒன்றுக்கொன்று செங்குத்து. இது எக்ஸ், இது ஒய், இது இசட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி ஒரு வெக்டர் இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆல்ஃபா, ஒய் ஆக்சிஸ் கூட பீட்டா, இசட் ஆக்சிஸ் கூட காமா அப்படிங்கிற 3 ஆங்கிள் இருந்ததுன்னா காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம ஒரு ரிசல்ட் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கொசைன் ஈக்குவல் டு 1. திசை கொசைன்களின் வர்க்கங்களின் கூடுதல் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல இருந்து இன்னொரு ரிசல்ட் இருக்குது. என்னன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 2. இதுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இதுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, இதுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துடும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 2. இந்த ரிசல்ட் வந்து நான் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடத்தின 8.2 என்னமோ நடத்தும்போது நடத்தியிருப்பேன். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ இங்கே வாங்க. ஏ கிராஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ கிராஸ் ஜே ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ கிராஸ் கே ஹோல் ஸ்கொயர் இதை எடுத்துக்குவோம். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ்னு என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு சைன் தீட்டா இல்லையா? வெக்டர் ஏவுக்கு ஐ வெக்டரோட ஒரு ஆங்கிள் இருக்கு. ஐ கேப் அப்படிங்கிறது எந்த அச்சினுடைய திசையில் இருக்கும்? எந்த அச்சினுடைய திசையில் இருக்கும்? எக்ஸ் அச்சின் திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னா வெக்டர் ஏவுக்கும் வெக்டர் ஐக்கும், அதாவது வெக்டர் ஏவுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் நடுவில் உள்ள கோணம் அது என்ன எழுதிக்கலாம்? சைன் ஆல்ஃபா. இதுதான் இதனுடைய மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா. என் கேப் தேவையில்லை, ஏன்னா மாடுலஸ்ல இருக்குது. அப்போ இதனுடைய ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி ஏ கிராஸ் ஜே ஹோல் ஸ்கொயர்னு சொன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஜே இன்ட்டு சைன் ஏவுக்கும் ஜேக்கும் இடைப்பட்ட கோணம், ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் ஜே. ஜேங்கிறது எந்த ஆக்சிஸ் மேல இருக்கு? ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கு. திஸ் இஸ் யூனிட் வெக்டர் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஒய் அச்சின் திசையில் உள்ள ஓரலகு வெக்டர். அப்ப அதோட இருக்கக்கூடிய கோணத்தை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் எப்பவுமே? பீட்டா, ஒய் ஆக்சிஸ்னா. அடுத்தது அதே மாதிரி இதை எழுதினீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் கே இன்ட்டு சைன் தீட்டா. இப்ப தீட்டாங்கிறது ஏவுக்கும் கேவுக்கும் இடையில் உள்ள கோணம், அதை என்னன்னு எடுத்துக்கலாம்னா காமான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ த ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஏ த ஹோல் ஓரலகு வெக்டர் யூனிட் வெக்டர் அதனுடைய மாடுலஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏவை ஸ்கொயர் பண்ணிடு மாடுலஸ் ஆஃப் ஜே 1 ஏன்னா யூனிட் வெக்டர் அலகு வெக்டர். அடுத்தது சைன் ஸ்கொயர் பீட்டா. அடுத்தது பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ த ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் கே இஸ் 1 ஸ்கொயர் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் காமா. இந்த மூணுலயும் என்னத்தை வெளியில எடுத்துடலாம்? மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் வெளியில் எடுத்துடலாமா? அப்போ எடுத்துட்டீங்கன்னா என்ன வருது? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமா அப்படின்னு வந்துருதா? எதை காமனாக எடுத்திருக்கிறேன்? மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன். ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் காமா. இந்த மூணுலேயும் மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் தூக்கிட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமா.
sin square alpha plus sin square beta plus sin square gammaங்கிறது இப்பதான் நான் உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன். என்னது? that is 2. அப்போ என்ன வருது? 2 into modulus of a square. so 2 into modulus of a square. அப்போ நீங்க சைடுல இந்த இடத்துல ஃபார்முலாவை சொல்லணும். என்ன ஃபார்முலா உங்களுக்கு வருது? இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை சொல்லிடுங்க. sin square alpha plus sin square beta plus sin square gamma equal to 2 அப்படிங்கிறத நோட்ல எழுதி வச்சுக்கணும். இந்த பக்கத்துல இந்த ஃபார்முலா இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து 2ன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2-3 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நடத்துனதுனால இந்த ஃபார்முலா மறந்து போயிருக்கும். அதனால தான் முதல்லயே என்ன செஞ்சேன்னா இதை வந்து ஞாபகப்படுத்திட்டு வந்தேன். ஸோ இதான் என்னன்னா எக்ஸசைஸ் 8.4ல 8th சம். ஓகேவா? இது இந்த சம்மை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாவில் இருக்குது. ஸோ அதனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு சம். ஓகேவா? அடுத்து நான் என்ன செய்யறேன்னா எக்ஸாம்பிள் சம்முக்கு வர்றேன். அன்னைக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா 8.20 பார்த்தோம். அதுக்கப்புறம் 8.21 பார்த்தோம். சரியா? இப்போ வந்து என்ன பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் 8.22 பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 8.22. Example 8.22. Vector A equal to 4i minus j plus 3k மற்றும் vector B equal to minus 2i plus j minus 2k எனில் இரு வெக்டர்களுக்கும் செங்குத்தான 6 எண்ணளவு உள்ள வெக்டர்களை காண்க. கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்பிள் 8.22 வெக்டர் A equal to 4i minus j plus 3k வெக்டர் B equal to minus 2i plus j minus 2k எனில் இந்த இரண்டு வெக்டர்களுக்கும் செங்குத்தான 6 எண்ணளவு கொண்ட வெக்டர்களை காண்க. சரியா? find the vectors perpendicular to A and B with magnitude எவ்வளவுனா 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6 into n cap கண்டுபிடிக்கணும். n capங்கிறது என்னது? இந்த ரெண்டுக்கும் செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு வெக்டர் A அண்ட் வெக்டர் Bங்கிறது n cap. அதுக்கு மேக்னிடியூட் 6 வேணும்னா என்ன செய்யணும்? 6 ஆல பெருக்கி எழுதிடணும். அப்ப என்ன செய்யணும்? 6 n cap நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? கவனிங்க. இப்போ n cap அதுக்கு என்ன ஃபார்முலா n capக்கு? ஸோ n cap கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா கவனி. n cap என்ன ஃபார்முலா? A cross B divided by modulus of A cross B. இது n cap கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கிறதுனால பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். A cross B by modulus of A cross B. இதுதான் n cap உடைய ஃபார்முலா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 6 n cap கண்டுபிடிக்கணும். அப்போ 6 into இவ்வளவு ரெண்டு சைடும் 6 ஆல பெருக்கிக்கணும். ஓகேவா? இப்போ கவனி, 6 n cap கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல A cross B முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வரேன். A cross B equal to A cross B ன்னு சொன்ன அர்த்தம் ஒரு டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் I J K இதான் என்னது? A cross Bங்கிற டிட்டர்மினன்ட். கேக்குதாப்பா? ஆடியோ கேக்குதாப்பா? கேக்குதா? தினேஷ் கேக்குதாப்பா? தினேஷ் கேக்குதா? ஓகே, கவனிங்க. ஸோ A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross B equal to determinant IJK. ஸோ ஃபர்ஸ்ட் A அப்படிங்கிற நம்பர்ல இருக்கிறதெல்லாம் எழுது. ஏங்கிற வெக்டர்ல இருக்கிற நம்பர் 4 - 1 3. வெக்டர் Bல இருக்கக்கூடிய நம்பர் 2 1 - 2. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது I cap இன்ட்டு இதை மறைச்சிருவேன் 2 - 3 இது I பிளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஜே இன்ட்டு இப்போ இதெல்லாம் மறைச்சிட்டீங்கன்னா -8 -6 -6ன்னு வருது. ரிவர்ஸ்ல போகும்போது இப்படி போகும்போது +6ன்னு மாறிடும். அடுத்தது பிளஸ் கே இன்ட்டு இது போயிருது 4 - 2 இப்படி பெருக்கும்போது +2ன்னு வந்தா மறுபடியும் ரிவர்ஸ் போகும்போது இன்னொரு மைனஸ் வருது -2. அப்போ 2 - 3ங்கிறது -1. அப்போ -I -8 -6ங்கிறது -2. இங்க ஒரு மைனஸ் இருக்குது பிளஸ் 2J. அடுத்தது 4 - 2 2. அப்போ வந்து எவ்வளவு? 2K. இதான் என்னன்னா A cross B அப்படிங்கிற வெக்டர். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா மாடுலஸ் ஆஃப் A cross B கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் A cross B. ஸோ மாடுலஸ் ஆஃப் A cross B னா ரூட் ஆஃப் x² + y² + z². ரூட் ஆஃப் x² 1² + 2²
பிளஸ் 2 ஸ்கொயர். அப்போ 4 பிளஸ் 4 8, 8 பிளஸ் 1 9. அதுக்கு ரூட் எடுத்தா எவ்வளவு? 3. therefore n cap அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? a cross b divided by modulus of a cross b. n cap ரெண்டு டைரக்ஷன்லயுமே இருக்கும். அதனால என்ன வந்துருது? பிளஸ் ஆர் மைனஸ் a cross bங்கிற வெக்டரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். எவ்வளவு? மைனஸ் i பிளஸ் 2j பிளஸ் 2k. இது வெக்டர் a cross b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a cross bங்கிறது எவ்வளவு? பை 3. நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? n அளவு 6 உடையன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? 6n cap கண்டுபிடிக்கணும். அப்போ this is equal to plus or minus 6 into n cap. n capங்கிறது இவ்வளவு. என்னது? minus i plus 2j plus 2k divided by 3. இதான் என்னன்னா n cap. அப்போ this is equal to இந்த 6க்கும் 3க்கும் கேன்சல் ஆகுது இல்லையா? கேன்சல் பண்ணிடு. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 2 into minus i plus 2j plus 2k. சரியா? இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால i மைனஸ் 2j மைனஸ் 2kன்னு கொடுத்தாலும் ஆன்சர் கிடைக்கும். இதுல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இதுல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸாவே தான் இருந்துட்டு இருக்கும். மைனஸ் ஆர் பிளஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி எழுதலாம்? i மைனஸ் 2j மைனஸ் 2k. இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். அதனால இப்படி ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா நீங்க சார் இது வேற ஆன்சர், இது வேற, ரெண்டு ஆன்சர் ஒண்ணுதான். ஏன்னா பிளஸ் ஆல பெருக்கும்போது ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் ஆல பெருக்கும்போது ஒரு ஆன்சர் வரும். இதையும் பிளஸ் ஆல பெருக்கும்போது ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் ஆல பெருக்கும்போது ஒரு ஆன்சர் வரும். இதுல பிளஸ் ஆல பெருக்கிறது இது மைனஸ் ஆல பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதை மைனஸ் ஆல பெருக்கிறது இதை பிளஸ் ஆல பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஸோ அதனால இப்படி ஆன்சர் கொடுக்க புக்ல இப்படி இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. இந்த இப்படி இருந்தாலும் ஒன்று தான். சரியா? ஸோ இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா 6n cap. இந்த சம்பந்தம் என்னன்னா எக்ஸாம்பிள் 8.22.